ஹலோ வியூவர்ஸ், ரஷ்ய கடற்கரையின் ரகசிய ஆவணங்களின்படி என்னதான் மர்ம நீர்மூழ்கி கப்பல்கள் அடிக்கடி தென்பட்டாலும் மர்ம பறக்கும் பொருட்களைப் போல பிரபலமாகவில்லை. அனைத்து USO நிகழ்வுகளின் பொதுவான குண இயல்பு என்னவென்றால் அவை நாம் இதுவரை கட்டமைத்த தொழில்நுட்பங்களை காட்டிலும் விவரிக்கப்படாத மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட பொருட்களையே உள்ளடக்கியது. இதே போல சேவிய யூனியன் காலத்தில் நடைபெற்ற சாத்தியமான USO சந்திப்புகளை விவரிக்கும் அறிக்கைகளை சமீபத்திய ரகசிய ஆவணங்களில் உள்ளன. முன்னாள் கடற்படை அதிகாரியும் ரஷ்யாவின் ஆராய்ச்சியாளருமான விளாடிமிர் ஆஷா இந்த ஆவணங்களில் பெருமதிப்பை கொண்டுள்ளன என்று நம்புகின்றார். தென் பசிபிக் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வந்த அணு நீர்மூழ்கி கப்பல் சம்பந்தப்பட்ட நிகழ்வு அவர் ஆய்வு செய்ததில் சுவாரஸ்யமான நிகழ்வுகளில் ஒன்றாகும். வழக்கமான பயிற்சியின் போது அந்த நீர்மூழ்கி கப்பல் 230 நாட் வேகத்தில் பயணிக்கும் 6 மர்ம பொருட்களை கண்டுபிடித்தது. ஒப்பீட்டு அளவில் மிகவும் வேகமாக நீர்மூழ்கி கப்பலான சேவியக்கோ 222 சுமார் 44 என்ற அதிகபட்ச வேகத்தில் மட்டுமே பயணித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோல் அந்த மர்ம பொருட்கள் நீர்மூழ்கி கப்பலை நோக்கி வருவதை அதன் சேனார் உறுதிப்படுத்தியதால் மேற்பரப்பை நோக்கி கப்பலை செலுத்த கேப்டன் உத்தரவிட்டார். கடலின் மேற்பு பரப்பு வரை USOக்கள் அவர்களை பின்தொடர்ந்து பின்னர் பறந்து சென்றனர். ஓய்வு பெற்ற நீர்மூழ்கி கப்பல் தளபதி யூரி பெக்டாவன் நினைவு கூறுகையில் இதே போன்ற நிகழ்வுகள் பெர்முடா முக்கோண பகுதியில் நடைபெற்றுள்ளதாக கூறினார். வலுவான குறுக்கீடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டி நீர்மூழ்கி கப்பலின் கருவிகள் அடிக்கடி பழுதாக செயல்பட்டன. இது UFOயின் தெளிவான அடையாளம் என பலர் நம்புகின்றனர். பல சந்தர்ப்பங்களின் கருவிகள் நம்ப முடியாத வேகத்தில் நகரும் அந்த மர்ம பொருட்களின் கணக்கீடுகளை வழங்கியுள்ளது. அந்த கணக்கீடுகள் சுமார் 230 நாட் அல்லது 265 மைல் வேகத்தை காட்டின. இந்த மிக விரைவான வேகம் மேற்பரப்பில் கூட சவாலாக இருக்கும், ஆனால் தண்ணீர் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த மர்ம பொருட்கள் இயற்பியல் விதிகளை மீறியதாக உள்ளன. இதற்கான விளக்கம் இதுவாகத்தான் இருக்க முடியும். அவற்றை உருவாக்கிய உயிரினங்கள் நம்மை விட தொழில்நுட்பத்தில் முன்னேறியவை என்கின்றனர் பிக்டோவா. இதேபோல் UFOக்கள் மற்றும் USOக்கள் இரண்டும் இராணுவ நடவடிக்கைகளை எங்கு நடைபெற்றாலும் அதில் ஆர்வம் செலுத்துகின்றன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றொரு USO ரஷ்யாவில் உள்ள பைக்கல் ஏரி. உலகின் ஆழமான நன்னீர் ஏரியான இங்கு எப்போதும் மர்மம் நிலவிக்கொண்டே இருக்கும் மற்றும் மீனவர்களும் அதன் ஆழமான தண்ணீரில் காணப்பட்ட ஒளியின் கதையை கூறுகிறார்கள். பல நாட்டுப்புற கதைகள் பைக்கல் ஏரியின் அமைதியான அலைகள் கீழே வளர்ந்து கொண்டிருக்கும் உயிரினங்களின் நீச்சல் வீரர்களால் இழுக்கப்படுவதை விவரிக்கின்றனர். இதனை விளாடிமிர் ஆஷா இந்த பிரச்சனையை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று நம்புகிறார். நான் நீருக்கடியில் அடித்தளங்களை பற்றி யோசித்து பார்க்கிறேன். ஏன் இல்லை, எதுவும் கைவிடப்படக்கூடாது என்கின்றார் ஆஷா. சந்தேகம் ஒன்றே எளிதான வழி. எதையும் நம்பாதே, எதையும் செய்யாதே. மக்கள் அரிதாகவே ஆழமாக பயணிக்கிறார்கள். எனவே அவர்கள் அங்க என்ன சந்திப்பார்கள் என்பதை ஆராய்வது மிக முக்கியம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.